அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் கல்வி டிவியினூடாக இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் யாழ் மகாஜன கல்லூரியின் பகுதியவியல் ஆசிரியர். எனது பேர் முருகையா குகணேஸ்வரன். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் அலகு 11 சடமும் கதிர்ப்பும் என்ற பாடத்தின் 2017க்கு பிறகு இருக்கிற புதிய பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்ட துணிக்க பகுதியவியல் பற்றிய விடயங்கள் இன்றைய நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், 2019 தான் முதலாவது வினாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்தேர்வு வினாவில் முதலாவது வினாவாக பெறப்பட்டது. ஸோ அது தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் அது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இது அலகு 11ல் 11.7 என்ற பகுதியில் துணிக்கை பகுதியவியல் என்ற பாடம் இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் இருக்கிற பிரதான விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் சடப்பொருட்களின் அடிப்படை கட்டமைப்பு காலத்துக்கு காலம், அது ஆண்டுகளோட நாங்கள் பார்த்தோம்னா காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வருது. அதில் முதல் ஆரம்பத்தில் அணுதான் மிகச்சிறிய துணிக்கி என்று சொல்லப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு அணுவை மேலும் பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது அணுவில் மிகச்சிறிய துணிக்கை கரு இருக்குன்னு சொல்லி கருதான் அடிப்படை துணிக்கையாக கருதப்பட்டது. அதுக்கு பிறகு நியூக்ளியோன்ஸ் என்று சொல்கிறோம். நியூக்ளியோன்ஸ் தான் அங்கே அடிப்படை துணிக்கைகள், அதாவது புரோத்தன் நியூத்திரன் இலத்திரன்கள் கண்டுபிடிக்கப்பட்டா போல அது மிகச்சிறிய அடிப்படை துணிக்கைகளாக அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்காலத்தில் சொல்லப்படுறது ஒரு அணுவில் இருக்கிற அடிப்படை துணிக்கைகள் என்று சொல்லி நாங்கள் எலிமெண்ட்ரி பார்ட்டிகள் என்று சொல்கிறோம். அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகளை நாங்கள் அதுக்கு குவாக்ஸ் என்று சொல்லி அதை சொல்ல போகிறோம். குவாக்ஸ் தான் அடிப்படை. இனி எதிர்காலத்தில் அதை மேலும் பிரிக்கலாமோன்ற சொல்லி ஆய்வு நடந்து கொண்டிருக்குது. இப்போ தற்காலத்தில் அதை நாங்கள் குவாக்ஸ் என்று சொல்லி குவாக்ஸை தான் அடிப்படையாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த டயக்ராம் காட்டுது. முதல்ல அட்டம்ஸாக இருந்தது, இப்போ இந்த நியூக்ளியஸ், இப்போ இந்த நியூக்ளியோன் குவாக்ஸ். இப்போ இனி ஃப்யூச்சரில் எப்படி வேறு எங்களுக்கு தெரியாது. சரிதானே? ரைட். அடுத்தபடியும் இது சும்மா, அதாவது பூமி எப்படி உருவானது, பிக் பேங் தியரி என்று சொல்லி பெரிய ஒரு தியரி ஒன்று இருக்குது. அந்த பிக் பேங் தியரியால் தான் இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ஹைபோதிசிஸ், ஒரு எடுகோளோட அந்த தியரி போகுது. சரிதானே? அது அடுத்தபடியும் அவன் அடிப்படை கட்டமைப்பு. முதல் அட்டம் உங்களுக்கு தெரியும். ஒரு அட்டம் என்று சொன்னால் ஆங்ஸோங்கில் இருக்கும். அதன் சைஸ் 10^10 இருக்கும். நியூக்ளியஸ் 10^14 மீட்டர் அந்த ஓர்டரில் இருக்கும். நியூட்ரன் அண்ட் புரோட்டான்ஸ் அன்னளவா 10^15 மீட்டர் அந்த அளவடியில் இருக்கும். எலக்ட்ரான் 10^18 விட சின்னன இருக்கும். நாங்கள் கதைக்கிற குவாக்ஸ் 10^19 விட சிறிய அளவிடையில் இருக்கும். மீட்டரில் சொன்னால் 10^19 விட மிகச்சிறிய அளவிடையில் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகள் தான் எங்களோட அடிப்படை துணிக்கைகள்னு சொல்ல போகிறோம். எவ்வாறு அவை உருவாக்கப்படுது, அவையை நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுற விடயத்தை நாங்கள் இப்போ பார்ப்போம். சரிதானே? இது சொல்லப்பட்டிருக்குது. ரைட். இதில் உங்களுக்கு மிக முக்கியமான விடயம் அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், பார்ட்டிகிள்ஸ். இந்த பார்ட்டிகிள்ஸை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று எலிமெண்டரி பார்ட்டிகள் என்றும், மற்றது காம்போசிட் பார்ட்டிகள். composite particle சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். பார்ட்டிகல்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று எலிமெண்ட்ரி பார்ட்டிகல், மற்றது composite particle.
இந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகளை நாங்கள் மேலும் பிரதான 2 கூறுகளாக பிரிக்கிறோம். இதை பற்றி ஸ்லைட் ஷோவில் இருக்குது, நான் அது மேலும் அதிகமாக சொல்கிறேன். முதலாவது ஃபெர்மியோன்ஸ் என்று சொல்கிறோம். ஃபெர்மியோன்ஸ் மற்றது போசோன்ஸ் ஃபெர்மியோன்ஸ் போசோன்னு சொல்கிறோம். இதுக்கு தமிழ் கிடையாது. ஆகவே தமிழ் மீடியம் மாணவர்களும் இந்த சொற்பிரயோகங்களை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்குது. இன்னும் இதுவரை காலமும் இந்த இதுக்கான தமிழ் சொற்கள், அதாவது தமிழ் சொற்கள் இதற்கு இன்னும் வரையில. ஆகவே நீங்கள் இதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இதில் பெரிய பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அப்போ எலிமெண்ட்ரி பார்ட்டிகளை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபெர்மியோன்ஸ் என்றும் போசோன்ஸ் என்றும் பிரிக்கிறோம். ரைட். அப்போ ஃபெர்மியோன்ஸை நாங்கள் 2 பிரதான பிரிவுகளாக மேலும் பிரிக்கிறோம். ஃபெர்மியோன்ஸ் என்று சொன்னால் அதில் முதலாவது விடயம் பாருங்க, இதை குவாக்ஸ் என்றும் மற்றது லெப்டான்ஸ். குவாக்ஸ் என்றும் QUARKS குவாக்ஸ் என்றும் லெப்டான்ஸ் என்றும் 2 வகையாக பிரிக்கிறோம். இந்த போசோன்ன்றது இவை நாங்கள் சொல்கிறோம் விசைக்காவிகள் சொல்கிறோம். ஃபோர்ஸ் கேரியர்ஸ் என்று தான் சொல்கிறது, விசைக்காவிகள். இதில் எக்ஸாம்பிள் W, Z, கேமா, குளூவான் என்று சொல்லி போசோன்ஸ் என்ற வகை இருக்குது. அப்போ இது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது போசோன்ஸ். அப்போ குவாக்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் என்று 2 வகையாக பிரிக்கிறோம். சரியான ஃபெர்மியோன்ஸை குவாக்ஸ் என்றும் லெப்டான்ஸ் என்றும் பிரிக்கிறோம் ஃபெர்மியோன்ஸை. அதே மாதிரி இங்கால கொம்பசிட் பார்ட்டிகல்ஸை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். இதை அந்த கொம்பசிட் பார்ட்டிகளுக்கு என்னொன்று நாங்கள் பெயர் வைக்கிறோம், ஹார்ட்ரோன்ஸ் என்று வைக்கிறோம். ஹார்ட்ரோன்ஸ் என்று சொன்னால் அது கொம்பசிட் பார்ட்டிகளாக இருக்கும். சரியா, சேர்த்தி துணிக்கைகளாக இருக்கும். இது அடிப்படை துணிக்கைகள், இது சேர்த்தி துணிக்கைகள். ஹார்ட்ரோன்ஸ் என்று சொல்கிறோம். அப்போ இந்த ஹார்ட்ரோன்ஸை நாங்கள் பிரதான 2 வகையாக தான் பிரிக்கிறோம். ஒன்று பெரியோன்ஸ் என்றும், ரெண்டாவது வந்து மீசோன்ஸ் என்றும். மீசோன்ஸ் என்று 2 வகையாக பிரிக்கிறோம். பெரியோன்ஸ், மீசோன் என்று சொல்லி. சரிதானே? அப்போ இதில் விளங்கிக் கொள்ளுங்கோ. துணிக்கைகளை வந்து அடிப்படை துணிக்கைகள் மற்றது சேர்த்தி துணிக்கைகள் என்று சொல்கிறோம். தமிழில் நாங்கள் நார்மலாக சொன்னோம்னு சொன்னால் துணிக்கைகளை வந்து அடிப்படை துணிக்கைகள், சேர்த்தி துணிக்கைகள் என்று சொல்கிறோம். அந்த அடிப்படை துணிக்கைகளை ஃபெர்மியோன்ஸ் என்றும் போசோன்ஸ் என்றும் நாங்கள் பிரிக்கலாம். போசோன்ன்றது துணிக்கை என்று சொல்கிறத விட அவைய நாங்கள் ஃபோர்ஸ் கேரியர்ஸ் என்று தான் சொல்லுவோம், அல்லது மீடியம் என்று சொல்லுவோம். அந்த விசைய உடனே கொண்டு போகிறதுக்கான ஊடகமாக இருக்கும் போசோன்ஸ் என்று சொல்கிறது. ரைட். அடுத்தது ஃபெர்மியோன்ஸ் என்று சொல்லியிருக்க அதை குவாக்ஸ், லெப்டான்ஸ். இவை தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. 6 குவாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி 6 லெப்டான்ஸ் இருக்குது. 6 குவாக்ஸும் 6 லெப்டான்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் இதை குறிப்பெடுத்து கொண்டால் இலகுவாக இருக்கும். இது தமிழ் சொல்லி வராது, இதுதான். ஆனால் இதில் உங்களுக்கு கேள்வி இந்த முறையும் பெறப்போது, போன முறையும் வந்தது. ஆகவே இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆங்கிலம் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்கிறோம். அதை எலிமெண்ட்ரி பார்ட்டிகல், கொம்பசிட் பார்ட்டிகல் 2 வகையாக பிரிக்கிறோம். எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கலை ஃபெர்மியோன்ஸ் என்று சொல்கிறோம், அடுத்த போசோன்ஸ் என்றும் சொல்கிறோம். 2 பிரிவாக நாங்கள் சொல்கிறோம். இதை ஃபெர்மியோன்ஸை குவாக்ஸ் என்றும் லெப்டான்ஸ் என்றும் பிரிக்கிறோம். குவாக்ஸில் 6 குவாக்ஸும் லெப்டான்ஸில் 6 லெப்டான்ஸும் இருக்குது. இது மற்ற எல்லாமே எங்களுக்கு கொம்பசிட் பார்ட்டிகல், சேர்த்தி துணிக்கைகள் என்று சொல்லலாம். சரிதானே? ஹார்ட்ரோன்ஸ், அதை பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் ஹார்ட்ரோன்ஸ். அதில் 2 கேஸ், ஒன்று பெரியோன், மற்றது மீசோன்ஸ் என்று சொல்கிறோம். பெரியோன்ஸ் அண்ட் மீசோன். பெரியோன்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இது 3 குவாக்ஸால் ஆக்கப்படும். 3 குவாக்ஸால் ஆக்கப்படும். இது 2 குவாக்ஸால் ஆக்கப்படும். 2 குவாக்ஸால் ஆக்கப்படும். சரியா?
QUARKS குவாக்ஸ் குவாக்ஸ் QUARKS குவாக்ஸ் 3 குவாக்ஸாலையும் இது 2 குவாக்ஸாலையும் ஆக்கப்படும். இந்த 2 குவாக்ஸில் ஒன்று குவாக்ஸ் ஆகவும் மற்றது அதிൻ്റെ ஆன்டி குவாக்ஸ் ஆகவும் இருக்கும். சரிதானே? கவனம் விளையும் கொடுங்க. பெரியோன்ஸ் என்று சொன்னால் 3 குவாக்ஸ் கட்டாயம் இருக்கும். மீசோன் என்று சொன்னால் 2 குவாக்ஸ் இருக்கும். அந்த 2 குவாக்ஸில் ஒரு குவாக்ஸ் ஆகியும் மற்றது ஆன்டி குவாக்ஸ் ஆகியும் இருக்கும். சரி, இதுதான் அந்த ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். இதை வடிவம் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. துணிக்கைகளை 2 வகை பிரிக்கிறோம். அடிப்படை துணிக்கைகள், சேர்த்து துணிக்கைகள். அந்த சேர்த்து துணிக்கைகளை ஃபெர்மியோன்ஸ், போசோன் என்று பிரிக்கிறோம். அந்த ஃபெர்மியோன்ஸை குவாக்ஸ் என்று சொல்கிறோம். 6 குவாக்ஸ், 6 லெப்டான்ஸ் இருக்குது. இது போசோன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஹார்ட்ரோன்ஸை பெரியோன் மீசோன் வந்து பிரிக்கிறோம். அப்போ பெரியோன்ஸ் வந்து 3 குவாக்ஸ், மீசோன் வந்து 2 குவாக்ஸால் ஆக்கப்படுது. சரிதானே? ரைட். இதுதான் எங்களோட இதில் சொல்ல வேண்டிய விடயம். அடுத்த விடயம். சரி, இதில் குவாக்ஸை நாங்கள் கருதினோம் என்றால் குவாக்ஸ் அதை தான் ஃபெர்மியோன்ஸ் என்று சொல்கிறோம். அந்த ஃபெர்மியோன்ஸை நாங்கள் குவாக்ஸ் என்று சொல்லிக்க அது 6 குவாக்ஸால் நாங்கள் சொல்கிறோம். 6 குவாக்ஸ். அதில் முதலாவது வந்து பாருங்கோ, அப் குவாக், டவுன் குவாக், ஷார்ப் குவாக், ஸ்ட்ரேஞ்ச் குவாக், டாப் குவாக், bottom quark. இவ்வளோ அதுக்கும் 6 குவாக்ஸ் என்று சொல்கிறோம். அது என்ன சிம்பிளாக பார்த்தோம்னா குறியீடு இது U, இது D, இது C, இது S, இது T, இது B இப்படி சொல்கிறோம். சரியான 6 குவாக்ஸ் இருக்கும். 6 குவாக்ஸ். இந்த குவாக்ஸின் ஏட்டங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த குவாக்ஸின் ஏட்டம் நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம். இது சக 2/3 E. 2/3 என்றால் இலத்திரன் ஏற்றத்தின் 2/3. இது சய 1/3 E ஆக இருக்கும். அப் டவுன். இதே மாதிரி ஷார்ப் குவாக் வந்து 2/3 E. 2/3 E. ஸ்ட்ரேஞ்ச் குவாக் சய 1/3 E. டாப் குவாக் ப்ளஸ் 2/3 E. பாட்டம் குவாக் சய 1/3 E ஆக இருக்கும். E ஆக இருக்கும். சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் நாங்கள் குவாக்ஸ் 6 குவாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த 6 குவாக்ஸுக்கும் 6 முரண் துணிக்கைகள் இருக்கும். இது இந்த துணிக்கை அடிப்படை துணிக்கைகளுக்கு முரண் துணிக்கைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இலகுவாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பூமியில் எல்லாமே நடுநிலையாக இருக்கும். உதாரணமாக சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி என்று இருந்தால் எதிர்கட்சி இருக்கும். ஆண் என்று சொன்னால் பெண் என்று இருக்கும். ப்ளஸ் ஏட்டம் இருந்தால் மைனஸ் ஏட்டம் இருக்கும். எல்லாமே எதிரெதிர் துணிக்கைகள் கட்டாயம் அமையும். இல்லாட்டி இந்த யூனிவர்ஸ் ஈக்லிபீரியமாக இருக்காது, சமநிலையில் இருக்காது. ஆகவே அந்த வகையில் குவாக்ஸ் என்று சொல்லிக்கு 6 குவாக்ஸுக்கும் 6 ஆன்டி குவாக்ஸ் இருக்கும். ஆன்டி குவாக்ஸ். அப்போ அதில் இங்கால நாங்கள் மார்க் பண்ணுறது வந்து ஆன்டி குவாக்ஸ். ஆன்டி குவாக்ஸ். அப்போ 6 குவாக்ஸ் இருக்குது, 6 ஆன்டி குவாக்ஸ் இருக்குது. 6 குவாக்ஸுக்கு 6 ஆன்டி குவாக்ஸ் இருக்கும். அப்போ அந்த 6 ஆன்டி குவாக்ஸும் எப்படி வரும் என்று சொன்னால் இது அப் குவாக் என்றால் ஆன்டி அப் குவாக். ஆன்டி அப் குவாக். அதே மாதிரி ஆன்டி டவுன் குவாக். ஆன்டி டவுன் இப்படி இருக்கு. எல்லாத்துக்குமே
ஆன்டி முரண் துணிக்கைகள்ன்றதை காட்டுறதுக்கு ஆன்டி என்று யூஸ் பண்ணுறோம். ஆன்டி அப் குவாக், ஆன்டி டவுன் குவாக். அப்போ ஆன்டி ஷாம் குவாக், ஆன்டி ஸ்ட்ரேஞ்ச் குவாக், ஆன்டி டாப் குவாக், ஆன்டி பாட்டம் குவாக் என்று சொல்லி 6 ஆன்டி துணிக்கைகள் இருக்கும். அப்போ இவற்றின் ஏற்றங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு தேவையான விடயம். ஏற்றங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகின்ற எதிராக இருக்கும். அப்போ இது சய 2/3 இ, இது சக 1/3 இ, இது சய 2/3 இ, இது சக 1/3 இ, இது சய 2/3 இ, இது சக 1/3 இ. அதுக்கான குறியீடும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கான குறியீடை பார்க்கலாம் நீங்கள். இது ஜூ அண்டு குறிப்போம். இதுக்கு ஜூபார், ஜூபார். இது டி பார், இது சி பார், எஸ் பார், டி பார், பி பார். சரி, இவ்வளோ வந்து അതിൻ്റെ ஆன்டி பார்ட்டிகல்ஸாக இருக்க போகுது. ஆன்டி பார்ட்டிகல்ஸ் சரிதானே. இப்போ இது விளங்கணும். இதில் முதலாவது நாங்கள் அடிப்படை துணிக்கைகளை ஃபெர்மியோன்ஸ் ரெண்டு பிரிக்கிறோம். இது உண்மையில் உங்களுக்கு தெரியணும். இது உங்களுக்கு கடினம் போல் தமிழ் மீடியம் மாணவருக்கு கடினமாக தெரியும். இதில் என்ன கடினம் இருக்குன்னு எனக்கு விளங்கல. ஆகவே இதில் சொல்கிறபடியத்தை வடிவாக விளங்கி கொண்டீங்கன்னா இலகுவாக இருக்கும். அதாவது ஃபெர்மியோன்ஸ்ன்றது அடிப்படை துணிக்கை. அந்த அடிப்படை துணிக்கையில் குவாக்ஸ் என்று சொல்கிறோம். 6 குவாக்ஸ் இருக்குது. அந்த 6 குவாக்ஸ் இங்கால 6 ஆன்டி குவாக்ஸ். ஆன்டி குவாக்ஸை பற்றி நீங்கள் கருத தேவையில்லை என்றால் அது இந்த பிரபஞ்சத்தின் தியரியே அதுதான். நேரேற்றம் இருக்க வேண்டால் கட்டாயம் மறையேற்றம் இருக்கும், கட்டாயம் நடுநிலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நடுநிலை ஆக வேணும். அப்போ தான் எங்களுக்கு ஈக்லிபீரியம் சமநிலை சாத்தியமாக இருக்கும். அதனால தான் குவாக்ஸ் 6 குவாக்ஸ் இருந்தால் 6 ஆன்டி குவாக்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ரைட். இதை இலகுவாக நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். அப்புன்னு சொன்னால் மேலே, டவுனுண்டா கீழே. ஷாம்னு சொன்னால் அழகானது, ஸ்ட்ரேஞ்சுன்னு சொன்னால் அசிங்கமானது, டொப்புன்னு சொன்னால் அதுவும் மேலே, பொட்டம்னு சொன்னால் கீழே. சரிதான்? அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஏற்றங்களை பாருங்க, இங்கே ப்ளஸ் அண்டா அதுக்கு மைனஸ், இது மைனஸ் அண்டா அங்கே ப்ளஸ். குறியீடு UDCSTB. இங்கே அவ்வளோதுக்கும் பார் போடணும். U பார், D பார், C பார், S பார், T பார், B பார். சரிதான்? ரைட். இது நாங்கள் பார்த்த குவாக்ஸ். அடுத்தது வந்து எங்களோட ஃபெர்மியோன்ஸில் அடுத்த கேஸ் லெப்டான்ஸ் என்று சொன்னாங்க. லெப்டான்ஸ். அப்போ 6 லெப்டான்ஸ் பார்த்தனா, 6 லெப்டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ 6 லெப்டான்ஸை பார்த்தீங்கன்றால் 6 லெப்டான்ஸும் எப்படி இருக்கும்? 6 லெப்டான்ஸ்லையும் நாங்கள் இதை இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம். 6 லெப்டான்ஸையும் எப்படி பார்க்குறோம் என்று பாருங்க. முதலாவது வந்து நாங்கள் லெப்டான்ஸ் இந்த முதலாவது நாங்கள் எலக்ட்ரன் என்று சொல்கிறோம். எலக்ட்ரன் தான் முதலாவது லெப்டான்ஸ் வகையை சேர்ந்தது. அடுத்தது மியூஆன் என்று சொல்கிறோம். மூன்றாவது மியூஆன் டா என்று சொல்கிறோம். என்று சொல்கிறோம். டா எலக்ட்ரன், மியூஆன், டா. நான்காவது எலக்ட்ரன் நியூட்ரினோ. அடுத்தது மியூஆன்
mu1 நியூட்ரினோ, அடுத்தது டோ நியூட்ரினோ. டோ நியூட்ரினோ. இப்படி தான் நாங்கள் அந்த 6 லெப்டான்ஸையும் சொல்கிறோம். இலகுவாக ஞாபகம் வைக்கலாம். எலக்ட்ரான் mu1 டோ, அடுத்தது எலக்ட்ரான் நியூட்ரினோ, mu1 நியூட்ரினோ, டோ நியூட்ரினோன்னு சொல்கிறோம். இந்த 6 லெப்டான்ஸும் இருக்குது. இந்த 6 லெப்டான்ஸுடையும் குறிகளை பார்த்த மாட்டோம். 6 லெப்டான்ஸுக்கும் இதை நாங்கள் E மைனஸ் மியூ மைனஸ் டோ மைனஸ், இதுக்கு நியூட்ரினோன்னு சொன்னால் இப்படி ஒரு சிம்பிளில் மார்க் பண்ணும். ஃப்ரீக்வன்சிக்கு போடுற சிம்பிள் மாதிரி கீழே ஈன்னு போடணும். இதுக்கு மியூவை போடணும். உராய்வு குணகத்துக்கு பாவிக்கிற மியூ. அதே மாதிரி இதுக்கு டோ, முறுக்கத்துக்கு யூஸ் பண்ணுற டோ. இதுதான் அவன் குறியீடாக இருக்கும். சரிதானே? ஸோ அதே போல் நாங்கள் அங்கால பார்த்தோம் என்றால் இது இந்த முரண் துணிக்கை. இதுக்கும் 6 லெப்டான்ஸ் இருக்கிற மாதிரி 6 ஆன்டி லெப்டான்ஸ் இருக்கும். 6 ஆன்டி லெப்டான்ஸ். ஆன்டி லெப்டான்ஸ் இருக்கும். அதுதான் நாங்கள் முதலாவது சொல்ல போகிறோம். ஆன்டி எலக்ட்ரான். ஆன்டி எலக்ட்ரான் தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் நாங்கள்? ஆன்டி எலக்ட்ரானுக்கு தான் இன்னொரு பேர் பொசித்ரான் சொல்லுவோம். அது மாதிரி ஆன்டி மியூஆன், ஆன்டி டோ, ஆன்டி எலக்ட்ரான் நியூட்ரினோ, ஆன்டி எலக்ட்ரான் நியூட்ரினோ. அது மாதிரி ஆன்டி மியூஆன், நியூட்ரினோ. அது மாதிரி ஆன்டி டோ நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ. ரைட். இவ்வளவுக்கு 6 லெப்டான்ஸுக்கும் 6 ஆன்டி லெப்டான்ஸ் இருக்கும். ஸோ அந்த குறியீடுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், சொன்னால் அந்த குறியீடை பாருங்கோ. இங்கே இ ப்ளஸ், இ மைனஸ் மாதிரி இங்கால நீங்கள் இ ப்ளஸ், அது மாதிரி மியூ ப்ளஸ், டோ ப்ளஸ். இதில் ஆன்டி நியூட்ரினோவுக்கு பார் மாதிரி போட வேணும். ஸோ அதுக்கான குறியீடை விளங்கி கொள்ளுங்கோ. இப்படி போட்டு பார் போடணும், இ போடும். இதே சிம்போலுக்கு மேலே பார் போடணும். mu1 பார், டோ பார். சரிதானே? இதுதான் இவற்றின் லெப்டான்ஸ் வகை. 6 லெப்டான்ஸ் வகையாக இருக்கும். சரிதானே? ஸோ அதுக்கான ஸ்லைட் தான் உங்களுக்கு இதில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதை இலகுவாக பார்க்கலாம். The elementary particles as far as we know at this time. இப்போ இருக்கிற டைமில் தான் இது. இனி அடுத்த ஃபியூச்சரில் அப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிறத வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். 6 குவாக்ஸ் இருக்குது. அப் குவாக், டவுன் குவாக், சாம் குவாக், ஸ்ட்ரேஞ்ச் குவாக், டாப் குவாக், பாட்டம் குவாக். அது மாதிரி 6 லெப்டான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூஆன் நியூட்ரினோ, டோ நியூட்ரினோ. அதைத்தான் நீங்கள் லெப்டான்ஸ், 6 லெப்டான்ஸ், அதோட குறியீடுகளை ஞாபகத்தை வைங்கோ. எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூஆன் நியூட்ரினோ, டோ நியூட்ரினோ. அப் டவுன், சாம் குவாக், ஸ்ட்ரேஞ்ச், டாப் பாட்டம். இவ்வாறு தான் 6 லெப்டான்ஸ். அப்போ உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? துணிக்கை பகுதியின் அடிப்படையாக துணிக்கைகள் ஆக்கப்படுவது அது பலகேட்டது. 6 குவாக்ஸ் 6 லெப்டான்ஸ் என்றது 5வது விடையாக இருந்தது. அதுதான் எங்களுக்கு விடையாக அமையும்.
இது அடிப்படையாக தான் உங்களுக்கு இதாக கேள்வி வரும். சரிதானே? அந்த கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட். அடுத்தது இப்போ அவன் அளவுகளை பார்த்தோம்னு சொன்னான். சரி, அந்த அளவுகளை பார்த்தோம்னா 10⁻7 மீட்டரில் இருக்கிறது ஒரு வைரஸுன்ற சைஸாக இருக்குது. 10⁻9 இருக்கிறது ஒரு மொலிக்கூல், ஒரு ஒரு மொலிக்கூல் சொன்னால் தெரியும், மொலிக்கூல் ஒரு மூலக்கூறு. 10⁻10 இருக்கிறது ஒரு எட்டமாக இருக்கும். 10⁻14 நியூக்ளியஸ் இருக்கும், கரை இருக்கும். 10⁻15 புரோட்டான் நியூட்ரன் இருக்கும். அதே மாதிரி 10⁻19 குவாக்ஸ் இருக்க போகுது. 10⁻19 விட குறைவாக குவாக்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்லைட்டை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரி, இதை நாங்கள் இனி அதில் எது பார்க்க போகிறோம்? லெப்டான்ஸ். அப்போ 6 லெப்டான்ஸ் பார்த்துட்டோம், அது மாதிரி 6 குவாக்ஸ் பார்த்துட்டோம். இனி நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது அடுத்த பார்க்க வேண்டி இருக்கிறது காம்போசிட் பார்ட்டிகல். அதை நாங்கள் காம்போசிட் பார்ட்டிகல், சேர்த்து துணிக்கைகள். காம்போசிட் பார்ட்டிகளை நாங்கள் 2 வகையாக பிரிச்சுனா, இதை ஹார்ட்ரோன்ஸ்ன்னு சொன்னாங்க. சரிதானே? ஹார்ட்ரோன்ஸ்ன்னு சொன்னாங்க. ஹார்ட்ரோன்ஸ் இதை 2 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். அதை முதலாவது பார்த்து நாங்கள் பெரியோன்ஸ். இந்த பெரியோன்ஸில் எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான 2 பேர் தான் எங்களுக்கு கூட கேள்வியில் வரும். அந்த பெரியோன்ஸில் முதலாவது பார்த்தீங்கன்னா புரோத்திரன் சொல்லுவோம். புரோத்திரன். அந்த புரோத்திரன் குவாக்ஸ் கட்டமைப்பு சரியாக விளங்கி இருக்க வேணும், மிக முக்கியமானது. புரோத்திரன் கட்டமைப்பு டி 2 அப் குவாக்காலையும் ஒரு டவுன் குவாக்காலையும் ஆக்கப்பட்டது தான் ஒரு புரோத்தினாக இருக்கு. சரி, இது மிக முக்கியம். இது எங்களுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரன் பார்த்தீங்கன்னா அது N. இது ஒரு அப் குவாக்கையும் 2 டவுன் குவாக்காலையும் ஆக்கப்படும். சரிதானே? இதுதான் எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான 2 அடிப்படை துணிக்கைகள். இதை விடவும் எங்களுக்கு லெப்டான்ஸ் இதில் லெம்டாண்டு துணிக்கை இருக்குது. லெம்டாண்ட துணிக்கைக்கு அதுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் போடுவோம். அதுக்கான குவாக்ஸ் கட்டமைப்பு அவ்வளோத்துக்கு எங்களுக்கு பெரிய அவசியமாட்டு இல்லை, தெரியணுமெண்டு. ஆனால் யூடிஎஸ் அதே மாதிரி சிக்மா என்ற ஒரு துணிக்கை வரும். சிக்மா ப்ளஸ் அதோட குவாக்ஸ் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா யூஎஸ். சரிதானே? இப்படி பல துணிக்கைகள் இருக்குது. எங்களுக்கு இந்த மிக முக்கியமானது இந்த 2 பேரும் தான். இந்த 2 பேரும் ஞாபகம் வச்சிருக்கணும். ஒரு A-level ஸ்டூடெண்ட் இந்த 2ம் அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? புரோட்டான்ஸ் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் பெரியோன்ஸ்ன்றது குவாக்ஸ் கட்டமைப்பை கொண்டிருக்கிற 3 குவாக்ஸால் ஆக்கப்படும். பெரியோன்ஸ்ன்றது அப்போ இதில் தெரியணும் 3 குவாக்ஸாலே ஆக்கப்படுமா? குவாக்ஸ் 3 குவாக்ஸால் ஆக்கப்படுறதை தான் நாங்கள் சொல்கிறோம் பெரியோன்ஸ். அது சொல்லுவோம் பெரியோன்ஸ். சரிதானே? ரைட். அடுத்த விடயம் பாருங்கோ. அங்கால நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிற விடயம் மீசோன். மீசோன் 2 குவாக்ஸால் ஆக்கப்படும். 2 குவாக்ஸால் ஆக்கப்படும். அந்த குவாக்ஸில் ஒரு குவாக்ஸும் இன்னொரு ஆன்டி குவாக்ஸும் கட்டாயம் இருக்க வேணும். ஒரு குவாக்ஸும் இன்னொரு ஆன்டி குவாக்ஸாலையும் ஆக்கப்பட வேணும். கட்டாயம் 2 குவாக்ஸான் இருக்கும். அதில் ஒரு குவாக்ஸும் இன்னொரு ஆன்டி குவாக்ஸும் இருக்கும். சரிதானே? அதைத்தான் மீசோன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு இருக்குது. பயோன் அதாவது பை ப்ளஸ்
என்று சொன்னால் யூ டி பார் ரெண்டு பேர் யூ டி பார். அது மாதிரி பயோன் மைனஸ் அதன் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ பார் டி என்று பேர் யூ பார் டி. அது மாதிரி கேஆன் இருக்குது. அந்த கேஆன் அதில் ப்ளஸ் ரெண்டு வந்தால் கேஆன் ப்ளஸ் என்றால் யூ எஸ் பார். அப்போ கேஆன் மைனஸ் கே மைனஸ் என்றால் யூ பார் எஸ் இப்படி இருக்கும். சரி, அப்போ மீசோன்ன்றது உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் மெமரைஸ் பண்ணியிருக்கோம்ன்றது இங்கே எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் அடிப்படை விஷயம் விளங்கி இருக்கணும். பெரியோன்ஸ் வந்து கட்டாயம் 3 குவாக்ஸை கொண்டிருக்கும். சரியான 3 குவாக்ஸை கொண்டிருப்பின. மீசோன் வந்து 2 குவாக்ஸால் ஆக்கப்படும். அந்த 2 குவாக்ஸ்லையும் ஒரு குவாக்ஸும் இன்னொரு 2 குவாக்ஸும் கட்டாயம் இருந்தே ஆக வேணும். சரியான இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அது உங்களுக்கு எஸ்ஏ கொஷன் என்றால் கிளியராக தந்து வைப்பினோம். சரிதானே? ரைட். அப்போ இதைத்தான் நாங்கள் அடிப்படை துணிக்கைகள்னு சொல்கிறோம். சரி, சேர்த்து துணிக்கைகள்னு சொல்கிறோம். சரி, ரைட். அடுத்தது பாருங்க, இதில் கொஞ்சம் விடயம் தந்துருக்குது ஃபெர்மியோன்ஸ். ஃபெர்மியோன்ஸ் இந்த ஸ்பின்ன்றதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸ்பின்ன்றது இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை. அதில் அந்த அப் குவாக், டவுன் குவாக், சாம் குவாக், ஸ்ட்ரேஞ்ச் குவாக், டாப் குவாக், பாட்டம் குவாக். அவர் இந்த சார்ஜஸ் இங்கே சொல்லி கிடக்கு. எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆல்ரெடி நான் சொன்னதை தான் இதில் ஸ்லைட்டாக போட்டு வழங்கப்படுத்தினா உங்களுக்கு உடனடியாக ரீச் ஆகாது. ஆகவே எலக்ட்ரிக் சார்ஜ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்று வரும். இந்த அப்ராக்சிமேட் மேஸ் என்று சொல்லி கிடக்கு. ஜிகா எலக்ட்ரான் வோல்ட்டை சி ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணினால் உங்களுக்கு தெரியும் E = mc². என்ன E = டெல்டா mc² என்று சொல்லி ஐன்ஸ்டீன் சமன்பாடு. அது ஐன்ஸ்டீன் சமன்பாடில் இந்த கிலோ ஜிகா எலக்ட்ரான் வோல்ட் per c² ஸ்பீட், லைட்டின் ஸ்பீட்டின் ஸ்கொயர். அந்த மேஸை சொன்னோம்னு சொன்னால் அப்படி இருக்கும். அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு மைனூட்டாக தெரிய வேண்டியது ஹெவியஸ்ட் மேஸ் வந்து டாப் குவாக்கு தான் ஹெவியஸாக இருக்கும். அப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த டேபிள் தெரிஞ்சிருக்க வேணும். டேபிளில் உங்களுக்கு மேஸ் கூடின குவாக்ஸ் வந்து டாப் குவாக்காக இருக்குது. சரிதானே? டாப் குவாக்காக இருக்குது. அது மாதிரி இங்கால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லெப்டான்ஸ். அப்போ இதில் 6 குவாக்ஸும் 6 லெப்டான்ஸ். இந்த அகிலமே, இந்த பிரபஞ்சமே உருவாக்கப்படுறது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த 6 குவாக்ஸாலையும் 6 லெப்டான்ஸாலே தான் இந்த அகிலத்தில் இருக்கிற எல்லா துணிக்கைகளும் ஆக்கப்படுது. என்ற அடிப்படை விடயம் தெளிவாக விளங்கி இருக்க வேணும். சரிதானே? 6 லெப்டான்ஸ். அப்போ லெப்டான்ஸில் பாருங்க, இதில் நாங்கள் சொன்னது எலக்ட்ரான் நியூட்ரினோ, இது மியூவான் நியூட்ரினோ, இது டோ நியூட்ரினோ. அந்த இதுக்குள்ளே வந்து பாருங்க, அவன் லைட்டாக பார்ட்டிக்கல் லேசான துணிக்கை என்று சொல்லிக்க, அது லேசான துணிக்கை பாருங்க, அது எங்களோட எலக்ட்ரான் நியூட்ரினோ தான் லைட்டஸ்ட் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். திணிவு குறைஞ்ச பார்ட்டிக்கல், லைட்டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து எலக்ட்ரான் நியூட்ரினோ. அதே மாதிரி மிடில் வெயிட் உள்ளது மியூவான் நியூட்ரினோ. ஹெவியஸ்டாக இருக்கிறது வந்து எங்களோட டோ நியூட்ரினோ தான் ஹெவியஸ்டாக இருக்கிறது, ஹெவியஸ்ட் பேரமானதாக இருக்கிறது. அப்போ இதில் இருக்கிற சில இதில் ஒப்பிட வேண்டி வந்தால் தெரிஞ்சிருக்க வேணும். அவ்வளோ அதுக்கு டீப்பாக வருமென்று சொல்ல இல்லாத நான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வேணும். இந்த 6 லெப்டான்ஸ்லேயும் எங்களுக்கு பேரங்கூடிய இது வந்து டோ நியூட்ரினோவாக இருக்கும். அதில் இதை காட்டப்பட்டிருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சரி, அந்த ஆன்டி துணிக்கு எலக்ட்ரிக் சார்ஜை பார்த்தீங்கன்றால் அந்த 3க்கும் மைனஸ் இருக்குது, மேருக்கு. அப்போ இதில் விளங்கணும், இந்த நாங்கள் எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூவான் நியூட்ரினோ, டோ நியூட்ரினோ இவ்வளோத்துக்கும் ஏற்றம் இல்லை. அப்போ லெப்டான்ஸில் ஏற்றமற்ற துணிக்கைகள் 3 இருக்குது. அப்படியே சொல்கிறத மார்க் பண்ணிக்கொள்ளணும். லெப்டான்ஸில் 3
லெப்டான்ஸுக்கு ஏற்றமற்றது. அதில் ஏற்றமற்ற ஆக்களை கேட்டால் அந்த நியூட்ரினோண்டு மார்க் பண்ணாங்க. எலக்ட்ரான் நியூட்ரினோ, டோ நியூட்ரினோ, மியூ1 நியூட்ரினோ, இந்த மூன்றுக்கும் நடுநிலையானவை. சரிதானே? ஏற்றம் இல்லை, அவை ஏற்றம் இல்லை. ஆனால் எலக்ட்ரான், மியூ1, டோ எல்லாமே மைனஸ் ஏற்றத்தை கொண்டிருக்கணும். சரிதானே? மைனஸ் ஏற்றம் இதை பார்க்கலாம், மைனஸ் ஏற்றத்தை கொண்டிருக்கணும். சரிதானே? அப்போ இது ஏற்கனவே சொன்ன விடயத்தை இதில் ஸ்லைடில் ஷோ பண்ணிக்கிட்டாங்க. சரி, ரைட். அடுத்த விடயம், அதாவது ஒரு துணிக்கை இருந்தால் கட்டாயம் அவருக்கு எதிர் துணிக்கை இருக்கும் என்ற விஷயத்தை சொல்லிக்கிறார். ஒரு பார்ட்டிக்கல் ஒரு துணிக்கை இருக்க வேண்டாம், அதுன்ற முரண் பார்ட்டிக்கல் துணிக்கையும் இருக்கும். ஒரு ஏற்றம் இருக்க வேண்டாம், முரண் ஏற்றம் இருக்கும். சரி, அப்போ அதைத்தான் சொல்லிக்கிறார். அப்படி கட்டாயம் அது இருக்குமன்றதை சொல்லிக்கிறார். சரியா? அடுத்தபடியும் அவருக்கு இடையில் இருக்கிற அந்த புரோட்டான் கட்டமைப்பு அடுத்ததாக பார்க்க போகிறோம். ரைட். இதில் நாங்கள் புரோட்டான் என்று சொன்னாங்க. புரோட்டான், அந்த புரோட்டான் அப் குவாக் டவுன் குவாக்கால் ஆக்கப்படுது. அந்த புரோட்டானோட துணிக்கையை கருதினம் என்று சொன்னால் அதுக்குள்ள 2 அப் குவாக்கும் ஒரு டவுன் குவாக்கும் இருக்கும். அப்போ இதில் ஏற்றத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்றத்தை செக் பண்ணி பார்த்தால் இந்த அப் குவாக்குக்கு +2/3 E, இதுக்கு +2/3 E, டவுன் குவாக் -1/3 E. இவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு பாருங்கோ +E என்று வரும். +E, அதாவது எலக்ட்ரான் ஏற்றத்தின் நேர் ஏற்றத்துக்கு சமனாக இருக்கும். சரி, இனி இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. இதைத்தான் நாங்கள் புரோட்டான் என்று சொல்கிறோம். புரோட்டானுக்குள்ள ஒரு என்ன கேள்வி வருது என்றால், இவர் நேர்த்துணிக்க, இவர் மரத்துணிக்க. அப்போ இவை எப்படி இந்த 2 நேரும் என்னண்டு புரோட்டானுக்குள்ளே இருக்குது, என்னண்டு இருக்குது, ஏன்னா இவை தள்ளப்படுவேணும். அதை மாதிரி இங்கே இவர் இருக்கிறார். அப்போ இவைக்கு இடையில் ஒரு குளுவோன் ஒன்று சொல்லி, குளுவோன் ஒன்று சொல்லி ஒரு ஃபோர்ஸ் கேரியர் என்று தான் சொல்கிறது. விசை காவி ஒன்றிருந்து இவை ப்ளஸும் மைனஸும், இந்த ப்ளஸும் மைனஸும் ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சிக்கு உள்ளாக்கி இவரை இழுத்து வச்சிருப்பினர். இதால் இந்த குவாக்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த விசைக்குத்தான் நாங்கள் பேர் வைக்கிறோம் வலிமையான, சரியான வலிமையான இடைக்கவர்ச்சி. ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் அல்லது அட்ராக்ஷன், ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற 4 விசைகள் இருக்குது. ஈர்ப்பு விசை, நலிவான கவர்ச்சி விசை, மின் காந்த விசை, 4வது வலிமையான கவர்ச்சி விசை. இந்த அகிலத்தில் இருக்கிற 4 விசைகள்லையும் மிக வலிமை கூடிய விசை காணப்படுறது இந்த குவாக்ஸுக்கு இடையில் இருக்கிற விசை தான். அந்த விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க. குவாக்ஸுக்கு இடையில் இருக்கிற கவர்ச்சி விசை தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக வலிமை கூடிய விசையாக கருதப்படுது. ஸ்ட்ராங் இன்டராக்ஷனாக இருக்கும். வலிமையான இடைக்கவர்ச்சியாக இருக்கும். இதே போல் அடுத்த 2வது துணிக்கையை பாருங்கோ. அப்போ இதில் விளங்குது. இது அடுத்தது 2வது துணிக்கையை பாருங்கோ. நியூட்ரனை பார்த்தோம்னு சொன்னால் இந்த நியூட்ரன் அகக்கட்டமைப்பு, நியூட்ரன் குவாக்ஸ் UD என்று வருது. ഇതിൻ്റെ അകക്കട്ടமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் UDD. அது நேற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் பண்ணமெண்டா இது சக 2/3E, இது சய 1/3E, இது சய 1/3E. அப்போ இதை நாங்கள்
சம் பண்ணோம்னு சொன்னால் 0 வரும். ஏற்றமற்றதுன்னு சொல்லுவோம். அப்போ இவற்றுக்கு இடையிலையும் எங்களுக்கு அந்த குளுவோன் என்று சொல்கிற அந்த மீடியேட்டர் தான் அங்கேயும் இருப்பார். சரிதானே? குளுவோன் என்று சொல்கிற அந்த மீடியேட்டர், ஃபோர்ஸ் கேரியர் என்று சொல்லுவாங்க, விசைக்காவி அல்லது அந்த ஊடகம் என்று சொல்கிறது மீடியேட்டர். அந்த இங்கேயும் இருக்க போகிறவர் வந்து குளுவோன் தான். அப்போ இங்கே இருக்கிற இடைக்கவர்ச்சியும் ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் என்று தான் சொல்லுவோம். சரிதானே? ஸோ இந்த விடயத்தை நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்த்துருக்கிறோம். நாங்கள் அடுத்த வகுப்பில் இதன் தொடர்ச்சி மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இனி ஏதாவது பரீட்சைக்கு எதிர்பார்க்குற இந்த பாடத்தில் பரீட்சைக்கு எதிர்பார்க்குற வினாக்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ஓகே, நன்றி.